ஆர்டிஓ பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதால் தமிழ்நாட்டில் வட்டார போக்குவரத்து அலுவலக பணிகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் போக்குவரத்து துறை அமைச்சரின் விளக்கம் என்ன, எடுக்க வேண்டிய தீர்வுகள் என்ன என்பது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் இருசக்கர வாகனங்கள் முதல் கனரக வாகனங்கள் வரை கண்காணிப்பது ஆர்டிஓ மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள்தான். கோடிக்கணக்கான வாகனங்கள் இருக்கும் வேளையில் மிக சொற்பமான அளவிலேயே மோட்டார் வாகன ஆய்வாளர்களும் ஆர்டிஓவும் இருக்கின்றனர். தமிழ்நாட்டில் மொத்தம் 91 வட்டார அலுவலகங்கள் ஆர்டிஓ தலைமையில் செயல்படுகின்றன. 40 அலுவலகங்கள் மோட்டார் வாகன ஆய்வாளர் தலைமையில் செயல்பட்டு வருகின்றன. பறக்கும் படையென 20 அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் 91 ஆர்டிஓ அலுவலகங்களில் 45 ஆர்டிஓ பணியிடங்கள் காலியாக உள்ளன. அது மட்டுமின்றி 100க்கும் மேற்பட்ட மோட்டார் வாகன ஆய்வாளர் பணியிடங்களும் நிரப்பப்படாமல் உள்ளன. இதனால் பணிகள் அனைத்துமே மிக தாமதமாக நடைபெறுவதாக மோட்டார் வாகன உரிமையாளர்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டுகின்றனர். சில நேரத்தில் லீவு அப்படின்றாங்க, வரலன்றாங்க, இல்லை ஆள் பத்தலை அப்படி சொல்கிறாங்க. ஆர்டிஓஸ் இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பெக்டரும் ஆர்டிஓஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ என்னோடய ஜாப்பை விட்டுட்டு நான் லைசன்ஸ்க்காகவும் இல்லை ஒரு வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த துறையில் உள்ள பதவி உயர்வுகள் 3 ஆண்டுகளாக முறையாக வழங்கப்படவில்லை. இந்த துறையில் உள்ள காலியாக உள்ள பணியிடங்கள் பதவி உயர்வுகள் மூலம் நிரப்பப்படவில்லை. அது மட்டுமல்ல, இதே துறையில் பணியாற்றி குறிப்பிட்ட அலுவலகங்களில் 2 ஆண்டு காலம் பணி முடிக்க வேண்டும் என்ற சட்டம் உள்ளது. அந்த சட்டப்படி 2 ஆண்டு காலம் முடித்தவர்களுக்கான பணிமாறுதலும் வழங்கப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக போக்குவரத்து துறையில் நியமனம் என்பதும் இடமாறுதல் என்பதும் பதவி உயர்வுகள் என்பதும் ஒரு தொழிலாக மாற்றிவிட்டார்கள். இதுகுறித்து விளக்கமளித்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசு தயாராக இருக்கிறது என்றும் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதற்கு தமிழ்நாடு தேர்வாணையமே காரணம் என்றும் கூறினார். ஆனால் இது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருப்பதாகவும் அதனை முடிவுக்கு கொண்டு வருவதில் அரசு அலட்சியம் காட்டுவதாகவும் வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உயர்நீதிமன்றத்தில் உரிய முறையில் எடுத்துரைத்திருந்தால் தேர்வு ஆணையமோ அல்லது தமிழக அரசோ உரிய முறையில் பொதுமக்களுக்கு ஏற்படுகின்ற இந்த அலைச்சல் அல்லது அவர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு குறித்து உரிய முறையில் உயர்நீதிமன்றத்தில் எடுத்துரைத்திருந்தால், இது பற்றிய ஒரு சிறப்பு விலக்கு கேட்டிருந்தால் உயர்நீதிமன்றம் அனுமதித்திருக்கும் என்பதுதான் வழக்கறிஞராக என்னுடைய கருத்தாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எது எப்படியோ வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் இருக்கும் காலி இடங்களை நிரப்பி ஓட்டுநர் உரிமம் பெறுவது, புதுப்பிப்பது உள்ளிட்ட பணிகளை தொய்வு ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்ரீதர்.